ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு எதிராக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அந்த ராஜாவுக்கு எதிராய் படையெடுத்து தேசத்தை பிடிக்கும்படியாய் எல்லாரும் கூட்டம் கூடி ஒரு வெட்டுக்கிளிகளை போல படர்ந்திருந்தார்கள். எல்லாரும் கூட்டம் கூடி எதிர்த்து வந்தார்கள். பாருங்க, இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் பயந்து போய் நிற்கிறான். யூதா தேசத்தினுடைய ராஜாவாகிய யோசபாத் அவன் பயந்து இருக்கிற வேளையிலே கவனிங்க, கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, ஒருவர் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை. பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, 2 தேசத்தின் ராஜாக்களும் படைகளும் ஒரு தேசத்தை அழிக்கும்படியாய், அதை பிடிக்கும்படியாய் வந்திருந்து அவர்கள் அந்த இடத்துல பாளையத்திலே தங்கி அவர்கள் எப்போது பிடிக்கலாம் என்று பதிவு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஏராளமான கூட்டத்தை நம்மை உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று, நிமித்தமில்லாம எதிர்த்து நின்று ஏராளமான கூட்டத்தார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் கலங்காமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. கர்த்தரே இதை சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிமித்தமில்லாமல் நம்மை பகைத்து சத்துருக்கள் நம்மை எதிர்த்து வந்து உண்மையாகவே நம்மை விழத்தள்ளும்படியா எதிர்த்து வராங்களா? எதிர்த்து வந்து நம்மை விழத்தள்ளும்படியாய், கீழே விழுந்து போகும்படியாய் ஏராளமான கூட்டத்தார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் ஒன்னும் கலங்காதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, அநேக நேரங்களில் நம்முடைய மாம்ச பலத்துல எதையாவது செய்து எதையாவது நம்ம ஜெயிச்சிடலாமா? நிச்சயமா ஜெயிக்க முடியாது. மாம்ச பலத்துல நாம் எதிர்த்து போகும் பொழுது கர்த்தர் நமக்காக எதையுமே செய்ய மாட்டார், அவர் அமைதியா இருப்பார். ஆனா அதே நேரத்துல கர்த்தரோட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி அமைதியா உட்காருங்களேன், கர்த்தர் நமக்காக எழுந்து அவர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, கர்த்தரே சொல்றார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் எந்த காரியம் மாறுதலே கிடையாது. அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிருவார். ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே நிமித்தமில்லாமல் நம்மை பகைத்து கீழே தள்ளும்படியாய் நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்து கலங்கி போகாதீங்க, பயப்படாதீங்க. அதற்கு பதிலாக அவங்களை எதிர்க்கணும்ன்ற நினைக்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல அமைதியா துதித்து பாடி, அமைதியா சந்தோஷத்தோட துதித்து பாடுங்களேன். நிச்சயமாகவே கர்த்தர், அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இன்றைக்கும் இந்த காலை வேளை அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் பலவிதமான சத்ருவின் காரியத்தினாலே, எதிர்த்து வருகிற காரியத்தினாலே பயந்து போய் இருக்கிறீங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை முறியடிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைக்கு நமக்காக யுத்தம் செய்ய போறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்கு எதிராக எதிர்த்து வருகிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று
கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்காக நிமித்தமில்லாமல் எங்களை பகைத்து கீழே தள்ளும்படியாய் எங்களை வேரோடு அழித்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் கர்த்தர் நீங்க ஏசப்பா, நீங்க அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி. யுத்தம் எங்களுடையதல்ல, எங்களுக்கு எதிராக சத்ருவானவன் பிசாசானவன் எங்களை எதிர்த்து நின்று கொண்டு எங்களை கீழே வழுத்தள்ளும்படியா எதிர்த்து நிற்கலாம். கர்த்தர் நீர் எங்களுக்காக அவனோடு யுத்தம் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் சும்மா இருப்போம், கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறீர்கள். நன்றி அப்பா. கர்த்தர் இன்றைக்கும் கலங்கி பயத்தோடு இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் திடப்படுத்துங்க. உடைய கருத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. யார் எதிர்த்து வந்தாலும் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். நீங்கள் சும்மா இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.